அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பிறை போலும் மெய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக. இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள அனுமதித்த பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் இதை சீரும் சிறப்புமாக எனக்கு கற்றுக் கொடுத்த எனது முதன்மை குருமார்கள் திருப்பூர் ஜி.கே. ஐயாவும் ஆதித்ய குருஜி ஐயாவையும் வணங்கி, எனது மானசீக குருமார்கள் ஸ்ரீராம்ஜி ஐயாவர்களையும் ஜாதக அலங்காரம் கிருநூர் நடராஜன் ஐயாவர்களையும் வணங்கி, திருச்செந்தூர் ஆண்டவர் ஆசியுடன் ராகு கேது பயிற்சியில் இன்னொரு நேற்று 5 ராசிக்கு சொல்லிட்டோம். இன்னொரு 7 ராசிக்கு பாக்கியிருக்கு, அதை சொல்லிடலாம். பொதுவாகவே கோச்சாரம்ன்றது 30% தான் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் ராகு கேதுகள் ஒரு பாவகத்தில் வரும்போது அந்த பாவகத்தில் எந்த கிரகங்களும் இல்லாமல் இருப்பதே ஒரு வகையில் நல்லது தான். இல்லாமல் இருந்தாலும் அது பெரிய கெடுபலன்களை செய்யாது. இப்போ நம்மளோட ஜனனகால ராசியில் சில பாவங்களில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும், சில பாவங்களில் கிரகங்கள் அமர்ந்திருக்காது. அந்த கிரகங்கள் இல்லாத பாவகத்தில் செல்லும்போது ராகு கேதுகள் பெரிய குழப்பங்களை செய்து விடுவதில்லை. அப்படி ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அது எந்த மாதிரியான கிரகங்கள் அப்படின்ற அமைப்பில் பார்த்து கூடுதலாக குறைவாக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக ஜென்மசனி எந்த அளவிற்கு பாதிக்கப்படுமோ அந்த அளவுக்கு ஜென்ம ராகு ஜென்ம கேதுவும் பாதிப்பு அடையக்கூடிய செய்யவர்கள் தான். அவர்களுமே முன்பின் ராசியை பாதிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க. ஏன்னா 22 டிகிரி வரைக்கும் ராகு கேதுக்கள் பீடிக்கும். அப்படின்றம்போது அவர் குறிப்பிட்ட பாகையில் மத்தியம பாகையில் ஒரு ராசியில் போகும்போது முன்மின் ராசியை ரெண்டையுமே பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகத்தின் மீது கோச்சார ராகு கேதுகள் போகிறாங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் வக்ரமாக இருந்துச்சுன்னா பெரிய கெடுபலன்களை செய்வது இல்லை. அங்கே வக்ரம் இல்லாமல் இயல்பாக பகைக்கிறவங்களோ ஏற்கனவே தீய கிரகங்களோ ஏற்கனவே அங்கே சனி அமர்ந்து அதன் மீது ராகு கேதுகள் போகிறோம் அப்படின்னா உக்கிர தெய்வ வழிபாடுகளை முறையாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சுடலமாடன், கருப்பசாமி, பைரவர், பிரித்தியங்கிரா, ஆஞ்சநேயர் இந்த மாதிரி வழிபாடுகளை செய்கிறது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். பொதுவாக ஒருத்தருக்கு வலுவான தசாபுத்திகள் நடந்து லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்து ராசி அதிபதி வலுவாக இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் அவ்வளோ பெரிய கெடுபலங்களை செய்து விடுவதில்லை. அதனால் எல்லாரும் பாதிக்கப்படுவார்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய பேருக்கு வாய்ப்புகளையும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். இப்போ அந்த அமைப்பில் கன்னிராசிக்கு இதுவரை ஜென்ம கேது 7ஆம் பாவத்தில் ராகு அமர்ந்திருந்த அமைப்பு இப்போ மாறப்போகுது. 7ஆம் பாவகத்தில் அமர்ந்த ராகு 6ஆம் பாவகத்திற்கும் ஜென்ம கேதுவாக இருந்த கேது தற்போது 12ஆம் பாவகத்துக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் பாவகத்தில் அமர்ந்த ராகு 6ஆம் பாவத்தில் வரக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு மனதில் புத்துணர்ச்சி நிலவி வரக்கூடிய சூழ்நிலையும் தேகத்தில் தேஜஸ் ஏற்படக்கூடிய அமைப்புகள் என்றாலும் சில உடல் நல பாதிப்புகளையும் எதிர்நோக்க வேண்டிய ஒரு அமைப்பை தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொடுக்கும். வாழ்வில் சிறந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கோச்சாரம். மனதில் நினைக்காத நல்ல சம்பவங்கள் ஏற்பட்டு ஜாதகரை மகிழ்வுபடுத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, தொழில் புரிவோருக்கு இது உகந்த காலமாக இருக்கும். ராகுவின் கோச்சார அமைப்பு படி உத்தியோக வகையினருக்கு விரும்பிய இடமாற்றம், மேலதிகாரிகளால் அனுகூலம் போன்றவை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். பேங்க்கில் வங்கி லோன் இந்த மாதிரி வாங்கி தொழிலை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அமைப்பில் கொடுக்கும். அதனால் விவசாயம் சார்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். கல்விக்காக கடன் அமைப்பில் கொடுக்கும். ஏன்னா 6ஆம் பாவத்தில் போகக்கூடிய அமைப்பில் கடன் வரும். விரோதிகளால் தொல்லைகள் இருக்காது. ஏன்னா 6ஆம் பாவம் சத்ரு சம்ஹார பாவகம் அப்படின்ற அமைப்பில் எதிரிகளால் தொல்லை இருக்காது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உறவினர்கள் வரை அவர்கள் பக்க பலம் ஏற்படுவதும் நிகழக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும்.
குடும்பத்தில் சுப செலவுகள் இருந்து வரக்கூடிய அமைப்பை தற்போதைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, திருமண வயதினருக்கு திடீர் திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு, பெண்களால் பல விதத்திலும் நன்மை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு, லாட்ரி, ரேஸு, பங்குச்சந்தை இந்த மாதிரி அமைப்புகளில் தற்போதைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். 8ஆம் பாவகம் சுபத்துவம் புதன் வலுவாக இருந்தால் மட்டுமே இந்த கோச்சாரம் அதற்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்த தசாபுத்தியில் இருக்கணும். வெறும் கோச்சாரத்தை மட்டும் வைத்து நாம் லாட்ரி பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் ஈடுபட்டோம்னா கண்டிப்பாக சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொடுத்துவிடும். நல்ல சுப விஷயங்களுக்கு போகக்கூடியது, கேளிக்கை விருந்துகள், ஆன்மீக பயணம் இந்த மாதிரி விஷயங்கள் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ராகுவின் கோச்சாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், கேது எந்த அமைப்பில் இருக்காருன்னு பார்க்கும்போது இதுவரை ஜென்மகேதுவாக, பொதுவாகவே ஜென்ம ராகுன்றது ஒரு சிக்கலான அமைப்பு தான். அதுவே ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சனியும் தற்போது உங்களுக்கு கண்டசனியாக வரக்கூடிய அமைப்பில் கேது பகவான் ஒரு சிக்கலாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. மனதில் எதுவுமே ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையும், எதிலும் விரக்தி அடையக்கூடிய சூழ்நிலையும் இந்த 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவி உறவுகள்லேயும் பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலையை தான் இருக்கக்கூடிய அமைப்பு. கேது தசை அந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா கடன், வீல், விளைச்சல், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் டயத்துக்கு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அமைதியை ஒரு நிலை உங்களுக்கு இருக்குது. நிம்மதியான உறக்கம் என்பதே இருக்காது. எவ்வளவுதான் முயற்சித்தாலும் எதுவும் சரிவர கூடி வராத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். நன்மை செய்ய நீங்கள் நினச்சாலும் அதுவே உங்களுக்கு கெடுதலாக முடியக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். உடலில் நோய் வரும், மனதை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடு, வீண் மனஸ்தாபம், பொன்பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். ஜாமீன் போட்டு அதனால் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்புகளையும், தொழிலில் அலைச்சல், அதனால் ஆதாயம் பெருசாக கிடைக்காத சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். தெய்வ வழிபாடுகளை முறைவாக செய்து பற்றற்று இருந்தார்கள்னா பெரிய குழப்பங்களை உங்களுக்கு அதில் வராது. குடும்பத்தில் புதிய ஜீவனங்கள், உங்களுடைய குடும்பத்தில் யாரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தற்போது உங்களுக்கு இந்த கேதுவின் அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து சிம்மத்துக்கு இதுவரை 8ஆம் பாவகத்தில் அமர்ந்த ராகு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் வரக்கூடிய அமைப்பில் வந்துட்டார். அதுபோக உங்களுக்கு ஜென்ம கேதுவாகவும் வரக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே சிம்மத்தில் ராகு கேதுகள் வந்தாலே ஒரு சிக்கல்களை கொடுக்கும். ஏன்னா பகை கிரகங்கள் அப்படின்ற அமைப்பில் சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போ 7ஆம் பாவகத்தில் போகக்கூடிய வருகிற வைகாசி 4ஆம் தேதி அப்புறம் ராகு கேது பயிற்சி ஏற்படுது. இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனியும் வரப்போகுது. அப்போ ஜென்ம கேதுவும் வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பற்றற்று இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய குழப்பங்களை செய்வதில்லை. சர்ப்ப வழிபாடுகளை முறையாக செய்து வாங்க உங்களுக்கு பெரிய குழப்பங்கள்லேருந்து மாற்றங்களை கொடுக்கும். பொதுவாக 7ஆம் பாவகம் சொல்லக்கூடியது மனைவி, நண்பர்களை போன்ற அமைப்பில் சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மருத்துவ செலவு, செய்தொழிலில் திருப்தி இல்லாத ஒரு நிலை, ஒருவித வெறுப்பு இருந்து வரும். தடைப்பட்ட வருமான வாய்ப்புகளை உண்டாக்கும். வேலையில் வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. 1000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வேலை செய்கிறோம்னா 800 900 ஃபைனான்ஸு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜாதகருக்கு இருக்கும்போது அதில் நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு விருப்பத்தை இருக்காது. போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் பாகத்தில் ராகு போகிறதுனால விபத்துகளை சந்திக்கக்கூடிய நேரம் இருக்கும். பிரயாணங்கள் சில நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு சுமாராகத்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உறவினர்கள் எதிர்பார்த்த மாதிரி நடந்து கொள்ள மாட்டார்கள். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். இருப்பிட வகையிலும் சில அவுசக்கிரியங்கள் நினைவு வரக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கும். இடம் விட்டு இடம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மனவில் ஆன்மீக வழிபாடு, தெய்வ வழிபாடே நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். யாரிடம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடப்பதில் சிக்கல் இருக்கும். வரவேண்டிய பணங்கள் ரொம்ப தாமதமாக தான் சேரக்கூடிய அமைப்பு. பெண்களால் விரயங்களை இழக்கக்கூடிய அமைப்பு. மனதிலே முதல்ல நல்ல எண்ணங்களே நமக்கு ஏற்படாத சூழ்நிலை. ஏன்னா அஷ்டம சனியும் போய் ராகு கேதுவும் ஒரு நல்ல அமைப்பில் நமக்கு இல்லாத போகுது. நம்ம கொள்கைக்கு மாறான விஷயங்களை நாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துவிடும். பிரச்சனைகளை தான் அதிகம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அசட்டு தைரியத்தால் கெட்ட பெயர், அவமானத்தை தேடும்படியாக இருக்கும். தெய்வ பக்தியில் மனதை செலுத்துவதால் நன்மைகள் உண்டாகும்.
உண்மை அதுதான். ஆன்மீகத்தை நோக்கி போகிறது தான் உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். மற்ற அமைப்புகள் வந்து உங்களுக்கு பெரிய அமைப்பில் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. தற்போது உங்களுடைய ஜென்மராசியில் கேது சஞ்சரிக்க போகிறாரு. நன்மையும் தீமையும் கலந்த பலனையும் அளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் குடும்பத்தில் வறுமை, துன்பம், கவலை நிலவும். குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு நோய் வாய்ப்பட்டு அதனால் மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுத்துவிடும். விபத்து, வண்டி வாகனங்களில் போகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜாதகரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். மனதில் இனம் தெரியாத பயம். பொதுவாகவே வந்து ராசியை வந்து சாயா கிரகங்கள் ஆக்கிரமிக்கும் போது நமக்கே மனதில் ஒரு இனம் புரியாத பிரச்சனை, ஒரு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும். எவ்வளவு தான் நன்மைகள் செஞ்சாலும் அது நமக்கு கெடுதலாகத்தான் நடக்கக்கூடிய அமைப்பு. மின்சாரம், நெருப்பு இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிற்பகுதி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் ஆரம்பத்தில் கண்டிப்பாக கெடுபலன்களை செய்யக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். மேலதிகாரி அல்லது முதலாளி உதவி புரிவராக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகள், உறவினர், நண்பர் ஆதரவு உதவி புரிபவராக இருப்பார். ராகுவின் அமைப்புப்படி எல்லாமே ஆப்போசிட். ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு முனைகள் அப்படின்ற அமைப்பில் உங்களுக்கு அங்கே எந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்ற அமைப்பை பார்த்து கூடுதலாகவோ குறைவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து கடகம். கடகத்திற்கு பாக்கியத்தில் இருந்த ராகு பகவான் தற்போது உங்களுக்கு அஷ்டமத்தில் வர்றார். அஷ்டமத்தில் சஞ்சரிக்க காலகட்டங்களில் வந்து தேக ஆரோக்கியம் வந்து முதல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். தற்போது தான் உங்களுக்கு அஷ்டம சனி மாறப்போகுது. மாறப்போகிற காலகட்டங்களில் இப்போ அஷ்டமத்தில் ராகு வர்றதுனால ஒரு சிக்கலான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுக்கும். செய்தொழில் ஆர்வம் அதிகரித்தாலும் சின்ன படிக்கும் அதிக முயற்சிகளை செஞ்சு தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். நண்பர்களால் ஒரு சில அனுகூலம் உண்டு. கூட்டு முயற்சிகள் பலனளிக்கும். தடைப்பட்ட கல்வி தொடரக்கூடிய அமைப்பு. கல்விக்கு நல்ல மேன்மை ஏற்படும். வாகனங்கள் வாங்க வழி உண்டாகக்கூடிய அமைப்பு. விரயங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். சுப விரயங்களாக செய்யுங்க. மேலதிகாரிகளால் தொல்லை இருக்கும். வீண் பலி, செய்யாத தப்புக்கு பலிகாடாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக இருக்காது. பிள்ளைகளால் உதவியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு வரும். தெய்வஸ்தல யாத்திரை ஏற்படும். இழந்த பொருட்களை மீட்க வழிவகை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் மாற்றியமைக்கும்படியாக இருக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொதுவில் மனதுக்கு இதமளிக்கும் காலமாக இருக்கும். செய்தொழிலில் மட்டும் கொஞ்சம் அதிகம். ஏன்னா 8ஆம் இடத்துல போகும்போது தொழில் அமைப்புகளும் நம்ம சீட்டு, ஃபினான்ஸு இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப ஒரு கவனமாக இருந்தால் மட்டுமே அந்த பிரச்சனையிலேருந்து நாம் மீண்டு வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் கேது சஞ்சரிக்க போகிறாரு. குடும்பத்தில் குழப்பம், பூசல் மிகுந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும், எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பும், பண தட்டுப்பாடும், வீண் செலவுகளும், குடும்பத்தில் ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கேது பகவான் செய்யக்கூடிய அமைப்பு. செய்தொழிலில் ஓரளவு ஆதாயம் ஏற்படும். ஓரளவுக்கு தான். வெளியூர் பிரயாணம் போய் அந்நிய மொழி, அந்நிய பாஷை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்கும். எப்போவுமே ராகு கேதுகள் நமக்கு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா வெளிநாடோ வெளியூரோ போயிட்டோம்னா பெரிய குழப்பங்கள்ல இருந்து நாம் தப்பித்து விடலாம். அடுத்து மிதுனம். மிதுனத்திற்கு இதுவரைக்கும் தசம கேந்திரத்தில் இருந்த ராகு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் வராரு. 9ஆம் பாவகத்தில் ராகு வரும்போதும் 3ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறது. இது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். நல்ல தேக ஆரோக்கியம், மனதில் நல்ல அமைப்பு, நண்பர்களால் உதவி, கணவன் மனைவி நல்ல அமைப்புகளாக இருக்கும். நல்ல சுப விரயங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுனத்தில் அவர் கும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. குருவின் பார்வையில் வேற வரப்போகிறார். அதனால் அதிர்ஷ்டங்களை உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அமைப்பை பொறுத்து இந்த ராகுவின் கோச்சாரமும் கேதுவின் கோச்சாரமும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான். ஏன்னா 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பாவர்கள் கேது உபஜயஸ்தானங்களில் அமரலாம் அப்படின்ற அமைப்பில் நல்ல காலம் உதயமாகக்கூடிய அமைப்பு. துன்பங்கள், துயரங்கள், வறுமை,
நோய் தொல்லை இதுகள் எல்லாமே உங்களுக்கு விலகி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பணத்தட்டுப்பாடு ஏற்பதை தடுக்கக்கூடிய செலவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, பேங்க் சேமிப்பு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். பண விஷயம் ஏன்னா ஜென்ம உங்களுடைய ராசியில் வந்து இப்போ குரு பகவான் வேறு வரப்போகக்கூடிய அமைப்பில் பொருளாதார விஷயங்களில் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். ஏன்னா எப்போவுமே அந்த ஜென்ம ராகு, ஜென்ம கேது, ஜென்ம குரு, ஜென்ம சனி அப்படின்ற அமைப்பில் ஜென்மத்தில் வரும்போது அவர்கள் ஒரு இக்கனாவை வைக்காமல் போக மாட்டாங்க. ஸோ அதில் அந்த விஷயங்கள் மட்டும்தான் கவனம் செலுத்தணும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, குழந்தைகளால் லாபம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குறிப்பாக இந்த 2000, 2001, 1999 இந்த காலகட்டங்களில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இங்கே வந்து மிதுனத்தில் ராகு இருக்கும். இப்போ அதன் மீது கோச்சார குரு வர்றார். குழந்தை இல்லாதவர்களும் மருத்துவம் சார்ந்த முயற்சிகளெல்லாம் இப்பொழுது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல குழந்தை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். மிதுன ராசிக்காரர்களுக்கு தற்போது வரக்கூடிய ராகு கேதுவின் பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின்படி தற்போது என்ன தசாபுத்திகள் நடக்க அப்படின்ற அமைப்பை பற்றி இந்த பலன்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து ரிஷப ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் இருந்த ராகு பகவான் தற்போது உங்களுக்கு தசம கேந்திரம் அப்படின்ற அமைப்பில் 10ஆம் பாவகத்தில் போகிறாரு. 10ஆம் பாவகத்தில் போகிறாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்து செய்யுங்க. முதலீடு போன்றவை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தின் மீது முதலீடு செஞ்சு உழைப்பு அதிகம் எனும் உழைப்புக்கு நிகரான பலன் ஏற்படும். எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு முதலீடு செஞ்சு உழைக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அரசாங்கத்தால் நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தொழிலில் ஒரு நல்ல சமசீரான போக்கே போகும். ஏன்னா ராசிக்கு 4 கேதுவும் 10 ராகுவும் இருக்கிறது வந்து 2 கேந்திரங்களில் பாவர்கள் அமர்ந்திருக்காங்க அப்படின்ற அமைப்பு ஒரு நல்லது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்தை குருவும் தற்போது உங்களுடைய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு வந்து தற்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறதும் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வந்து கோச்சாரம். உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி தற்போதைக்கு நல்ல தசாபுத்திகளும் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கோச்சாரமும் 11ஆம் இடத்துல சனி, 10 ராகு, 2 குரு, 4 கேது அப்படின்ற அந்த வருடக்கிரகங்களோட கோச்சாரம் உங்களுக்கு அற்புதமான அமைப்புகளை கொடுக்குது. ராசியை சனி தனது 3ஆம் பார்வையாக பார்த்தாலும் அவர் உபஜயஸ்தானத்தில் தான் இருக்கிறார், குருவின் வீட்டில் அப்படின்ற அமைப்பில் தற்போதைக்கு கோச்சாரம் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பாக தான் இருக்குது. பெற்றோர் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அந்த தாயார் ஸ்தானம் என சொல்லக்கூடிய 4ஆம் பாவகத்தில் கேது போகிறதுனால தாயார் அமைப்பில் உடலில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத தடங்கள் போன்ற அமைப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் தாயார் அமைப்பில் கொஞ்சம் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து பார்க்குறது நல்ல அமைப்பாக இருக்கும். கடன் கொஞ்சம் ஒரு அமைப்புக்கு வரக்கூடிய அமைப்பு, ஏன்னா 4 கேது போகக்கூடிய அமைப்பில் கடன் அமைப்புகள் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம், கால்நடைகள், பயிர்கள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆடு மாடு வச்சுருக்கவங்க, விவசாயம் செய்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்புலாம், ஏன்னா கேது அப்படின்றது வந்து ஒரு பாவ கிரகமாக இருக்கிறக்கூடிய அமைப்பில் விவசாயத்தில் பூச்சிக்கொல்லி இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நண்பர்களோடு சேருவது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் பாவகம் சுகஸ்தானம் அப்படின்ற அமைப்புகளுக்கு போத வஸ்துகள் போன்ற விதமான அமைப்புகளுக்கு போயிடாமல் அந்த அமைப்புகளை கவனமாக இருங்க. உடல் உபாதைகளில் சிக்கல் வரக்கூடிய அமைப்பில் 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. பொருளாதாரம், தொழில் அமைப்புகளுக்கு இன்றைய வரக்கூடிய கோச்சார காலங்கள் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்றாக தான் இருக்குது. ஸோ பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு மேஷத்திற்கு 12ஆம் பாவகத்தில் அமர்ந்த ராகு பகவான் தற்போது உங்களுக்கு 11ஆம் பாவகம் எனும் உபஜயஸ்தானத்துக்கு போகிறாரு. 6ஆம் பாவகத்தில் இருந்த கேது பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் போகிறார். அவர் ஒரு திரிகோணம், ஒரு உபஜயஸ்தானம் அப்படின்ற அமைப்பில் இதுவரைக்கும் உடல்களில் இருந்து வந்த சில பிணிகள்லாம், பாதிப்புகள்லாம், தொல்லைகள் உங்களுக்கு அகலக்கூடிய ஒரு அமைப்பு.
தேகத்தில் நல்ல ஒரு முகப்பொழிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனதில் நல்ல திட நம்பிக்கை எதிர்க்கக்கூடிய சரியான திட்டங்களை ஏற்படுத்தி செயல்படக்கூடிய அமைப்பை உங்களுடைய அமைப்புக்கு தற்போதைக்கு ராகு பகவான் கொடுக்க போகிறாரு. தொழில் புரிபவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடன் வாய்ப்புகளால் கடன் வாங்கி தொழிலை ஒரு முன்னேற்றமான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். திருமண வயதினருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, ஆடை ஆபரண சேர்க்கை, சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலையை ராகு பகவான் தற்போது உங்களுக்கு கொடுப்பார். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இடம் பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் சகலமும் தற்போதைக்கு உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. பொறுப்பான பதவிகள், பெற்றோர்களுடன் ஒரு சுமூகமான உறவு, தெய்வஸ்தல யாத்திரைகள் செல்வது, பெரிய பெரிய மகான்களோட ஆசி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கக்கூடிய அமைப்பில் மேசராசிக்காரர்களுக்கு தற்போதைக்கு ராகுவின் அமைப்பு அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவத்தில் இது வரைக்கும் இருந்து சிக்கல்களை கொடுத்து கொண்டிருந்த கேது பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் வரக்கூடிய ராகு பகவான் நல்லது கெட்டது ரெண்டையும் சேர்ந்தே தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சமூகத்தில் நல்ல பெரிய மனிதர்களோட சந்திப்பு, உதவிகளை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், செய்தொழிலில் பல சிரமங்களையும் தொல்லைகளையும் கவலைகள் ஏற்பட்டாலும் ஆதாயம் இல்லாமல் போகாது. எவ்வளவுதான் கஷ்டமான சூழ்நிலை கொடுத்தாலும் அதில் ஆதாயம் இல்லாமல் போகாது. பூமி சொத்து சம்மந்தப்பட்ட இதுகள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு அமைப்பும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். உறவினர்களுடைய சண்டை சச்சரவு வரக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும். எதில் வீண் அலைச்சல், சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலையை, பணச்செலவு இருந்து வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த கேது பகவான் கொடுப்பார். எதிர்பாராத வகையில் புதிய நட்புகள் ஏற்பட்டு அவர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பெண்களால் அதிர்ஷ்டத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கோச்சார கேது உங்களுக்கு கொடுப்பாரு. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். குழந்தை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தற்போதைக்கு இந்த 5ல் வரக்கூடிய கேது எதிரிகளையும் வளர்த்து கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுனால தெய்வ வழிபாடுகளை முறையாக செய்வது உங்களுக்கு தாழ சிறந்ததாக இருக்கும். அடுத்து மீனராசி. உங்களுடைய ஜென்மராகுவாக இருந்து தற்போது 7.5 சனியும் ஆட்பிக்கப்பட்டு பெரிய மன உளைச்சல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி வரக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும், ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ராகு அங்கேருந்து பெயர்ந்து வர்றார். அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். இது வரைக்கும் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை, குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு, ஈகோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தீங்க மீனராசிக்காரர்கள், அதுலேருந்து கொஞ்சம் மாற்றம் தற்போது உங்களுக்கு இருக்கும். ஒரு 30% மாற்றத்தை. ஏன்னா 12ஆம் பாவகத்தில் ஜென்மத்தில் இருந்த ராகு பகவான் தற்போது உங்களுக்கு விரயத்துக்கு போகிறாரு. அதுவே ஒரு நல்ல அமைப்பு தான். நன்மையும் தீமையும் கலந்த பலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். எவ்வளவுதான் பொருளாதாரங்கள் பண விஷயங்கள் நன்றாக வந்திருந்தாலும் மனதில் ஒரு இனம் புரியாத பயத்தை தான் கொடுக்கும். ஏன்னா ராசியில் சனி இருக்க போகிறாரு. ராசிக்கு 12ல் ராகு பகவான் போனாலும் அவர் 22 டிகிரி வரைக்கும் பீடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரங்கள்லாம் முழுமையாகவே அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரேவதி நட்சத்திரத்துக்கு ராகுவின் கெடுதல் பெருசாக இருக்காது. ஏன்னா அவர் அந்த 22 டிகிரி பாகைக்கு மேலே போகும்போது பெரிய கெடுபலன்களை செய்ய மாட்டார். உறவினர்களால் பிரச்சனை, வீண் அலைச்சனை, வீண் பிரச்சனை போன்ற அமைப்புகள் அப்போது ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளால் ஒரு நல்ல அனுகூலமான அமைப்புகள் இருக்காது. அரசாங்கத்தால் பெரிய ஒரு நல்ல அமைப்புகள் தற்போதைக்கு இல்லை. கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபங்கள் இருந்து வரும். இந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி அமைப்பில் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் பேசாமல் இருப்பதே தாழ சிறந்ததாக இருக்கும். வாகனங்களில் அடிக்கடி பழுது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கூறப்பட்ட அமைப்புகளாக இருக்கும். ஸோ அதனால் மீனராசிக்காரர்கள் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ இதுவரைக்கும் இருந்த அமைப்புகளை விட தற்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் தான். பெரிய அமைப்புகள் கெடுபலன்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இல்லை. அதே மாதிரி சந்திரன் என்ற ராசிக்கு 6ஆம் பாவத்தில் தற்போதைக்கு உங்களுக்கு மீனத்துக்கு 6ஆம் பாவகத்தில் கேது பகவான் போகக்கூடிய அமைப்பில் 6ஆம் பாவம்ன்றது உடல் பிணிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக உடல் அமைப்பில் முன்னேற்றத்தை கொடுங்க. விவசாயங்களில் கிணறு வெட்டுதல், பம்புச்செட்டு அமைத்தல் போன்ற பணிகள் நடைபெறக்கூடிய அமைப்புகளுக்கு நல்ல அமைப்பு.
விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எதிரிகளை இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த அமைப்புகள் உருவாக்கும். ஆனால் கணவன் மனைவி அமைப்பு தான் கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கடன் தொல்லைகளை இருந்தாலும் அது வந்து பெருசாக கௌரவத்தை பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த ராகு கேதுவின் பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த அமைப்பாக தான் இருக்கும். ரெண்டாவது கூடுதலாக என்னென்னா உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியும் வரப்போகிற காலகட்டங்கள்னால ஸோ எதிலும் கவனமாக நீங்கள் இருக்கிறது நன்றாக இருக்கும். உங்களுக்கு வலுவான தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கு. லக்ன யோகாதிபதிகள் தசைகள் நடந்துச்சுனாலே கோச்சார கிரகங்கள் பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி விடாது. ஒருவேளை உங்களுடைய ராசியில் ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்திருந்தார், சனிச்சந்திரன் சேர்க்கை இருந்தால் அதன் மீது தற்போது சனி இந்த அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மன உளைச்சல்கள், தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் தான். பொதுவாகவே நம்ம ராகு சனி இணைவில் பிறந்திருந்தோம்னாலோ இல்லை ராகு சனி இணைவில் இருந்தோம்னாலோ ஒரு பதட்டமான சூழ்நிலையும் குழப்பமான மனநிலையும் இருந்தே தீரும். எவ்வளவுதான் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் கோச்சாரம் வலுவாக இருந்தாலும் அது மாற்ற முடியாத அமைப்பு. ஏன்னா ராசி தான் வந்து மனசை குறியக்கூடியது. மனோகாரகன் சந்திரன் நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலே நமக்கு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஸோ அடுத்து குருப்பெயர்ச்சி அமைப்புகளை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நம்மளோட ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் 9500634634 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் கொடுங்க. லைவ் உங்களுக்கு இல்லை, எங்களால் பணம் கட்டி ஜோசியம் பார்க்க முடியாது அப்படின்னா நான் லைவ் போடும்போது உங்களை பிறந்த தேதி வருஷம் இதை தெளிவாக கொடுத்து கட்டணம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம்.